பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து தோசை பார்க்க போகிறோம். உளுந்து தோசை வெல்லம் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த உளுந்து தோசை வந்து நம்ம 2 வேரியேஷனில் செய்யலாம். உளுந்து தோசை வெல்லமும் சர்க்கரையும் போட்டு செய்யலாம், முட்டையும் போட்டு செய்யலாம். ஸோ இன்றைக்கி நான் முட்டை போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இங்கே வந்து உளுந்தை நல்லா கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து இது நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை வந்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 8 o'clock நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 6 இல்லை 6:30க்கு வந்து இந்த உளுந்தை வந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலே போதும். இந்த உளுந்து உங்களுக்கு வந்து தோசை ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ இந்த உளுந்தை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணி ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் ஊற்றிட்டு அந்த உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கிட்டா போதும். ஸோ கொஞ்சமாக இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து வெல்லம் போடாமல் வெறும் சர்க்கரை கூட இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு சேர்த்து செய்கிறதுனால நான் இதில் வெல்லமும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வெஜிடேரியன் செய்ய போகிறீங்க, எனக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உளுந்து சர்க்கரை வெல்லம் போட்டுட்டு அதில் இந்த 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு ரைஸ் ஃப்ளார் போட்டுருங்க. தட் இஸ் அரிசி மாவு போட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வெல்லம் வந்து நம்ம இதில் பாகெல்லாம் எதுவுமே காய்க்க வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். வெல்லம் வந்து நல்லா அதில் கரைஞ்சிரும். நீங்கள் கையை வச்சு அப்படியே லைட்டாக கரைச்சாலே போதும். அது நல்லா வந்து வெல்லம் வந்து டிசால்வ் ஆயிரும் தண்ணியிலேயே. ஸோ இப்போ அதுக்கப்புறமா இந்த வெல்லமும் தண்ணியும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம இந்த மாவில் ஊற்றிடலாம். ஸோ இதுக்கு பாகெல்லாம் எதுவுமே காய்க்க வேண்டாம், அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே. ஸோ இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இல்லை, அழுக்கு மட்டும் எதுவும் இல்லை அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் அடியில் வந்து உங்களுக்கு சரியாக கரையாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மாவில் போட்டு அதை நல்லா பீட் பண்ணும்போது வெல்லம் வந்து கரைஞ்சிரும். ஸோ இப்போ வெல்லம் போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை பீட் பண்ணணும். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இந்த உளுந்தை வந்து நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபெர்மெண்ட்லாம் பண்ண போகிறது கிடையாது, இது அப்படியே எடுத்து வைக்க போகிறதும் கிடையாது. இது நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்றதுனால ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இதை நல்லா மாவை வந்து நல்லா கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இந்த மாதிரி கிளறி நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நான் 2 வேரியேஷனில் செய்ய போகிறேன். வெஜிடேரியனாக செய்ய போகிறீங்க, எனக்கு முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதத்துலேயே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி தோசை ஊற்றிடலாம். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் சால்ட்டும் இதில் உப்பும் சர்க்கரையும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். ஸோ இப்போ பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நான் ஊற்ற போகிறதில்ல. நீங்கள் முட்டை சேர்க்காமல் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் தண்ணி ஊற்றிட்டு தோசை பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் முட்டை வேறு சேர்க்க போகிறேன் அப்படின்றதுனால நான் நிறைய தண்ணி ஊற்ற மாட்டேன். ஏன்னா முட்டையிலுமே கொஞ்சம் லிக்விட் இருக்கும். ஸோ அதனால் அந்த தண்ணியே வந்து இதுக்கு வந்து போதும். ஸோ இப்போ இதில் நான் முட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இந்த உளுந்தையும் இந்த முட்டையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த உளுந்து தோசை வந்து உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாகவும் நல்லா பேன்கேக் மாதிரி நல்லா உப்பியும் வரும். அதனால இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா கிளறிடுங்க. நல்லா நம்ம எப்படி முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்கு நல்லா கிளறுவோமோ அது மாதிரி நல்லா பீட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியது தான். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த மாவு ரெடி பண்ணிட்டோன்னா போதும். உடனே அப்படியே நம்ம தோசை ஊற்றிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் வந்து கல் சூடு பண்ணிட்டேன். கல்லை வந்து 4 பக்கமும் நல்லா எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சிட்றேன். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது கல், அதனால். ஸோ இப்போ வந்து நான் தோசை ஊற்றுறேன். இப்போ இந்த உளுந்து தோசை எப்பயுமே நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா திக்காக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ளஃபியாகவும் வரும். நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த தோசையை நீங்கள் ஊற்றணும். ஸோ இது உளுந்தும் வெல்லமும் சேர்த்துருக்கோம், முட்டையும் ப்ளஸ் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் கூட இதில் ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். இப்போ நம்ம நார்மலாகவே உளுந்து முட்டை வந்து இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கும் அது வந்து சாப்பிட்டோன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உளுந்தும் முட்டையும் சேர்ந்து நம்ம வந்து நார்மலாக களி மாதிரியும் சாப்பிட்டோன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இது நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல சர்க்கரையும் வெல்லமும் நிறையா கொஞ்சம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சைடில் இருந்து நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சு
நல்லா சைடில் இருக்கிற இதெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை திருப்பி போடுங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக திருப்பி போட்டோம் அப்படின்னா வந்து தோசை வந்து பிஞ்சிரும். அதனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் மெதுவாக தான் இதை நம்ம திருப்பி போட முடியும். அதே மாதிரி இது வேக வைக்கும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பெரிய பர்னரில் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக லோ ஃப்ளேம் வச்சுருங்க. சின்ன பர்னராக இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட இதை நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த உளுந்து தோசையை நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, ஏன்னா ஃபுல்லாகவே உளுந்து அப்படின்றதுனால. ஆனால் அந்த கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்து அதில் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்ப்னஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கும் அந்த ரைஸ் ஃப்ளார் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா. ஸோ இதே மாதிரி இந்த மாவில் இருக்கிற எல்லா தோசையும் நீங்கள் போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம்ஸ் வரைக்கும் உளுந்து 100 கிராம் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் காலையில். இந்த 100 கிராம் உளுந்தில் வந்து 4 பேர் தாராளமாக இதில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 7லேருந்து 8 வரைக்கும் இந்த தோசை வந்து நான் ஊற்றிட்டேன் இதில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக தோசை கொஞ்சம் கனமாக ஊற்றுறதுனால உங்களுக்கு 7லேருந்து 8 தோசை தாராளமாக இதில் வந்துருச்சு. அதனால ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த தோசை கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும், உங்களால் திருப்பவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் கூட அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த 100 கிராம்ஸ் இந்த 100 கிராம் உளுந்தில் வந்து நான் ஒரு 7லேருந்து 8 தோசை வரைக்கும் செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நீங்கள் செய்கிறீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி பேருக்கு 2 பேருக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் பாதி நீங்கள் போட்டிங்கனாலே போதும். ஒரு 50 கிராம் உளுந்து மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் இந்த உளுந்தில் இருக்கிற அந்த மாவில் எத்தனை தோசை நம்மளுக்கு போட வருதோ அது எல்லா தோசையும் நான் இதில் போட்டு எடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த முட்டையோட டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா முட்டை இல்லாமல் வெறும் வெல்லமும் சர்க்கரையும் வச்சு கூட நீங்கள் இந்த தோசை ஊற்றலாம். சில பேருக்கு நாட்டு முட்டை ரொம்ப பிடிக்கும், இப்போ உளுந்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து நாட்டு முட்டையும் சேர்த்துக்கலாம். நாட்டு முட்டை இல்லைன்றதுனால நான் வந்து நார்மல் முட்டையை போட்டேன். ஸோ இந்த உளுந்து தோசையை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க, அண்ட் எனக்கும் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா இதை பிச்சு பார்த்தாலே தெரியும், நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா உபியும் இருக்குது, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.